அதாவது அவர்கள் விரும்புகிற கடவுளை வணங்குவார்கள், போற்றுவார்கள். அது வேறு. அரசியல் என்று வருகின்ற போது பாரதிய ஜனதாவை தூரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய பக்குவமும் பகுத்தறிவும் பெற்ற ஒரு நிலம் தமிழர் நிலம். அங்கு வாழ்கின்ற ஒருதாய் மக்களாக வாழ்கின்ற இஸ்லாமியர்களுக்கு ஒரு கலவரத்தை உண்டு செய்வது, அதனூடாக பெருவாரியான இந்து மக்களை அணிதிரட்டி அரசியல் அறுவடை செய்வது, இது எல்லாம் அவருடைய திட்டமிட்ட செயல்கள். இது எல்லாம் பாமகவில் ஒரு பெரிய பிளவு போயிட்டே இருக்கு. அது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. திருமாவளவன் அவருக்கு கூட ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ராமதாஸ் அவர் பின்னாடி போங்க, ராமதாஸ் அவர்கள் ஒரு சமூக நீதிக்காக வந்திருக்காருன்னு சொல்லி நீங்க அவங்களோட பயணிச்ச காலங்களும் உண்டு. அதனால நீங்க என்ன அந்த கட்சிக்கு சொல்ல விரும்புவீங்க? கோபேக் மோடி என்கிற அந்த போராட்டத்தை அதே பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்களை கொண்டு இந்த கருப்பு பலூன்களை பறக்க விட்டு இந்த நாட்டுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்திலிருந்து தரவழி மார்க்கமாக சென்னை ஐஐடி 3 கிலோமீட்டர் தூரம் வரை கூட தரவழி மார்க்கமாக செல்ல முடியாமல் தடுத்து நிறுத்தி கோபேக் மோடி என்கிற இந்த ஹேஷ்டேக்கை இந்திய அளவில் ட்ரெண்டிங் செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழக வாழ்மை கட்சி தமிழ்நாட்டில் என்ன நிலையில இருக்கு? இந்தியாவுக்கான அரசியலை இங்க இருந்து நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? என்ன சூழல்ல நம்மளுடைய தமிழக வாழ்மை கட்சி இருக்கு? வி தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோட அரசியல் பேச இணைந்திருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் திரு தி வேல்முருகன் அவர்கள். வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல நீங்க தேர்தல் அரசியல் பரபரப்பா இருக்கு. நீங்க நூற்றாண்டு விழான்னு சொல்லி கலியபெருமாள் அவர்களுக்கும் புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கும் ஐயா ஆணைமுத்து ஐயாருக்கும் நிகழ்ச்சி எடுக்கிறீங்களே. மக்களுக்கான அரசியல் வெவ்வேறு தளங்கள்ல வெவ்வேறு கட்சிகள் செய்யும்போது நீங்க ஏன் இந்த இயக்க ரீதியான அரசியல்ல முன்னோக்கி செல்றீங்க? அதாவது இந்த தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றிய மாபெரும் தலைவர்கள் ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களும் ஐயா வே ஆணைமுத்து அவர்களும். புலவர் கலியபெருமாள் முற்போக்கு சக்திகளுடனும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடனும் பணியாற்றி தமிழ் தேசிய விடுதலைக்காக எண்ணற்ற தோழர்களை பயிற்சியளித்து அரசியல் வகுப்பெடுத்து தமிழரசன் போன்ற மாபெரும் தமிழ் தேசிய ஆளுமைகளை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர். அவர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளையோர் மத்தியில் இன்னும் சென்றடையவில்லை. ஆதலால் அவர் இந்த தமிழ் சமூகத்திற்கு, இந்த மனித குலத்திற்கு, சமத்துவத்திற்கு, சமூக நீதிக்கு, சாதி ஒழிப்பிற்கு, தமிழ்நாடு தன்னுரிமை பெற வேண்டும் என்பதற்கு அல்லது தனிநாடு பெற வேண்டும் என்பதற்கு ஆற்றிய பங்களிப்பை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும், அதுபோன்று இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக இருந்த VP சிங் அவர்களை மண்டல் குழுவினுடைய பரிந்துரையை அமுல்படுத்துவதற்கு எல்லா விதத்திலும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்திய முழுக்க பயணம் செய்து இந்திய முழுக்க இருக்கிற இந்திய மக்களின் சமூக பொருளாதார வாழ்வியல் முறையை ஆய்ந்து அறிந்து பல கட்டங்களில் பல தலைவர்களோடு, இயக்கங்களோடு, அமைப்புகளோடு ஒன்று சேர்ந்து இந்த இடஒதுக்கீடு எப்படி இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஆணிவேராக அச்சாணியாக இருந்து செயலாற்றியவர் வே ஆணைமுத்து ஐயா அவர்கள். இன்றைக்கு வே ஆணைமுத்தினுடைய புகைப்படத்தை காட்டினால் இந்த நாட்டில் 1% இளைஞர்களுக்கு கூட தெரிய வாய்ப்பில்லை. அதுபோன்று புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய படத்தை காட்டினால் 1% இளைஞர்களுக்கு கூட தெரிய வாய்ப்பில்லை. ஆக இளைய தலைமுறைக்கு அவர்களை சென்று சேர்ப்பதன் ஒரு நோக்கமாக முதலில் நான் அவர்கள் இருவரையும் தமிழ்நாட்டின், இந்தியாவின் ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தலைவர்களாக பார்க்கிறேன். அதனால் என் தலைமையை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு முதலில் புலவர் கலியபெருமாள் என்கிற அந்த மகத்தான மனிதர் யார், வே ஆணைமுத்து ஐயா என்கிற அந்த சமூக நீதி போராளி, இந்திய குறிப்பாக OBC, தமிழ்நாட்டில் MBC என்கிற இந்த மக்களுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு, அவர் இல்லை என்றால் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் OBC என்கிற ஒரு பிரிவை உருவாக்குவதற்கு வாய்ப்பில்லை. அவர் எடுத்து வைத்த வாதத்தின் அடிப்படையிலும் கருத்துக்களின் அடிப்படையிலும் தான் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக இருந்த VP சிங் அவர்கள்
மண்டல் குழுவின் பரிந்துரையை அமுல்படுத்தினார். அதற்காக இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி என்று சொல்லக்கூடிய பிரதமர் பதவி அவர் இழந்தார். அவர் அந்த பதவியை இழக்க நேரிடும் என்று தெரிந்தும் ஆணைமுத்து ஐயா அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையிலும் மண்டல் குழுவுடைய அறிக்கையின் அடிப்படையிலும் இன்றைக்கு இந்திய முழுக்க ஓபிசி மக்களுக்கான 27% இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக இந்திய ஓபிசி சமூக மக்கள் இன்றைக்கு கல்வி பெறுவதற்கு, வேலைவாய்ப்பு பெறுவதற்கு விபி சிங் எப்படி நடைமுறைப்படுத்தினாரோ அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற புள்ளி விவரங்களை, ஆவணங்களை இந்திய முழுக்க பயணம் செய்து இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பிற்படுத்தப்பட்ட, பீகார் போன்ற பிற்படுத்தப்பட்ட மாநில தலைவர்களை, இன்னும் இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்களை, லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், ராஜேஷ் பைலட் போன்ற, ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற, மாயாவதி போன்ற, கன்ஷிராம் போன்ற இந்திய அளவில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களை சமூக நீதி என்றால் என்ன, ஏன் சமூக நீதி இந்திய மக்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும், ஏன் இந்தியாவில் இருக்கிற 97% மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு, கல்வி உரிமை குறிப்பிட்ட ஒரு உயர் சாதி மக்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது, அது ஏன் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த மாபெரும் தலைவர். ஆக அந்த இருவரும் தலைவர்களுக்கு நாம் நூற்றாண்டு விழாவை எடுத்து அதனூடாக உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களின் வாயிலாக தமிழ் சமூகத்தின் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் அதுவரையில் அப்போ கொண்டு சேர்க்கப்படவில்லையா என்றால் வெகு மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படவில்லை. புரட்சியாளர்களுக்கும் போராளிகளுக்கும் சமூக நீதி கருத்தில் உடன்பட்டவர்களுக்குமே தெரிந்த தலைவர்களை சாமானிய மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல், உடன்படிக்கை, கூட்டணி, சீட்டு, பேரம் இதை குறித்து பேசியிருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் அந்த மாபெரும் தலைவருக்கு கடந்த 21ஆம் தேதி ஐயா ஆணைமுத்து அவருடைய பிறந்த நாள், அந்த நாளில் அவர்களுக்கான நூற்றாண்டு விழாவை நாங்கள் எடுத்தோம். தமிழக வாழ்மை கட்சி ஒரு ஓட்டு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க சட்டசபையிலும் சரி, வெளியில பல அரசியல் மேடைகளையும் சரி, வரலாற்று நாயகர்கள்னு சொல்லி பல பேருடைய பட்டியலிட்டு அவங்களுக்கு சிலை வைக்கணும், இதை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் உங்க மேல வைக்கக்கூடிய பார்வை வேறு மாதிரியாக இருக்கிறது. அதற்கு உங்களுடைய வெளிப்பாடு என்ன? அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? 7 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தமிழர் நிலத்தில் எல்லா மக்களுடைய பார்வையும், எல்லா மக்களுடைய சிந்தனையும் நேர்கொண்டு ஒரே பார்வையாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நாம் நமது கடமையை, நமது பணியை அடுத்தடுத்த நம்முடைய தலைமுறைக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்கள் யார் தூற்றலாம், யார் போற்றலாம், அதை குறித்தெல்லாம் கவலை கொள்ளாமல் இந்த நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி கையில் எடுத்து மக்களுக்காக வெகு மக்களை அணிதிரட்டி போராடி பல உரிமைகளை நாங்கள் எங்களை புரியாத, எங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கும் சேர்த்து உரிமைகளை நாங்கள் பெற்றுத்தருகிறோம். அதில் ஒரு உதாரணம் தான் கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு உரிமை. இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களுக்கு தாரை வார்க்கப்பட்ட போது லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தமிழ்நாட்டின் கோட்டை கொத்தளத்தை முற்றுகையிட்டு டிஎன்பிசி அலுவலகத்தை பூட்டுவோம் என்று அறிவித்து நான் திமுகவை ஆதரிப்பதற்கான சில கோரிக்கைகளை முன்வைத்து அதில் தமிழக வேலை தமிழருக்கே என்கிற சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு கடந்த காலத்தில் பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்துறையில் வேலைக்கு வரலாம் என்கிற நிலையை மாற்றி தமிழ் வழியில் படித்தவர்கள், தமிழ் படிக்க பேச தெரிந்தவர்கள் தமிழில் குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே தமிழ்நாடு அரசு பதவிகள் வர முடியும் என்கிற நிலைமையை உருவாக்கி அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு உரிமையை உறுதி செய்திருக்கிறேன். நீங்கள் சொன்னது போல் யார் எங்களை புரிந்து கொள்ள மறுக்கிறார்களோ, யார் எங்களை திட்டி தீர்க்கிறார்களோ அந்த மாணவர் செல்வங்கள் அல்லது அந்த இளைய தலைமுறைக்கும் சேர்த்து இந்த நாட்டில் அந்த உரிமையை உறுதி செய்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன். இதை பிற்கால சமூகம் அவர்கள் இப்போது இளம் வயதில் இருப்பாங்க, இல்லை சினிமா முகத்தில் இருப்பாங்க, இல்லை அரசியல் வேறு வேறு கட்சியிலிருந்து அந்த கண் கொண்டு நம்மளை பார்ப்பார்கள். ஆனால் இதனுடைய பயனை அவர்கள் அனுபவிக்கின்ற போது இப்படி ஒரு சட்டம் இருந்தது, இங்கே எல்லா நிலைகளிலும் எல்லாரும் அமரலாம் என்கிற சூழலை மாற்றி இந்த மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற இதில் இருந்து இங்கு பல்வேறு பிரச்சனைகளை என்னால் சொல்ல முடியும். கொக்கோ கோலா தண்ணீரை, பெப்சி கோக் நிறுவனம், மராண்டா, ஃபேண்டா நிறுவனம் கொஞ்சம் தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பதற்கு நான் நடத்திய போராட்டங்களாக இருக்கலாம், ஹைட்ரோ கார்பன் மீத்தேனாக இருக்கலாம், அதானி துறைமுகம் அமைப்பதாக இருக்கலாம், பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், என்எல்சியில் வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை போராட்டமாக இருக்கலாம், அங்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையிலே பணி செய்கின்ற தொழிலாளருடைய பிரச்சனைகளாக இருக்கலாம்,
கடந்த 14 ஆண்டுகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களில் தொடாத பிரச்சனைகளே இல்லை. ஒன்றிய அரசின் ஆதிக்க அரச பயங்கரவாத திட்டங்களாக இருக்கலாம், சட்டங்களாக இருக்கலாம், சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் உள்ளிட்ட மோசமான சட்டங்களாக இருக்கலாம், காஷ்மீரை மாநில உரிமையை பறித்து இன்றைக்கு அவர்கள் அதை ஒரு 2 மாநிலமாக பிரித்து அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை ரத்து செய்தது இரவோடு இரவாக அந்த பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்தை பூர்த்தி பிரச்சனையாக இருக்கலாம், நீட்டாக இருக்கலாம், நெட்டாக இருக்கலாம், ஜேஇ தேர்வாக இருக்கலாம். எந்த பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மாணவர்கள் உயர்கல்வி பெற்றுவிடக்கூடாது என்று ஒன்றிய அரசு கங்கணம் கட்டி வேலை செய்கிறதோ அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு பரப்புரையாக இருக்கலாம், மாநாடுகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். வாய்ப்புள்ள போது அரசின் தளத்தில் தேர்தல் அரசியல் போட்டியிட்டு சட்டமன்றத்தில் சென்று மக்களுக்காக போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. மக்களுக்கான போராட்டங்கள் இவ்வளவு செய்திருக்கீங்க, மக்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்களா? ஏன்னா அதுல ஒரு சில பேர் தான் வந்து ஒரு சீட்டுக்காக திமுக கிட்ட போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சமூக வலைதளங்களை பேசக்கூடியது, இது வந்து உங்களுடைய கட்சிக்கும் உங்களுக்கும் பின்னடைவா நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் என்னை நீங்கள் சொல்வது போல் ஒத்தைச்சீட்டு திமுகவுக்கு இருந்து கொண்டு எல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வுரிமைக்காகத்தான் என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கைகள் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற என்னை விமர்சிக்கிறவர்கள் அனைவருக்கும் சேர்த்துதான் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கருத்தை நான் முன்வைத்து அதை தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களும் இந்திய அளவில் 15% இடஒதுக்கீட்டை பெற்று பிற மாநிலத்தவர்களும் இன்னைக்கு மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பை பரவலாக்கியிருக்கிறார். இந்த ஒத்த சீட்டு வேல்முருகன் கடந்த காலங்களில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அண்ணா பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று பேசி அதை சாதித்து முதல் அண்ணா யூனிவர்சிட்டியை என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் அமைத்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு பொறியியல் படித்து உலகளாவிய அளவில் பொருளாதாரம் ஈட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒத்த சீட்டு வேல்முருகன் கடந்த கூட்டத்தொடரில் தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி வேண்டும், அரசு கொள்கை முடிவாக எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கடந்த மாதம் என் தொகுதியில் இன்றைக்கு தொடங்கி முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து தொடங்கி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அந்த கல்வியை பயின்று கொண்டிருக்கிறார்கள். இதே ஒத்தச்சீட்டு வேல்முருகன் தான் தொழிலாளர் விரோத சட்டத்தை நான் கூட்டணியில் இருக்கிற திமுக அரசு கொண்டு வந்த போது கூட அதை சட்டமன்றத்தில் எதிர்த்து அந்த சட்டத்தை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறேன். இது போன்ற அடுக்கடுக்காக என்னால் அடுக்க முடியும். மணல் குவாரிகளை அரசுரிமையாக்கியது, இன்றைக்கு பல குடும்பங்களின் தாய்மார்களின் தாலி அறுத்த லாட்டரி தடை சட்டம் கொண்டு வந்தது, தண்ணீருக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு பிற்காலத்தில் வரும் குடிநீருக்கு என்று மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பதை அரசு அனைத்து வீடுகளிலும் அலுவலகங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வந்தது. இது போன்று மணல் குவாரிகளை தனிநபர்கள் பெருமளவில் லாபம் சம்பாதித்ததை அது அரசுடைமையாக்கி அரசே மணலை விருப்பப்படுகிற பொதுமக்களுக்கு வழங்கலாம் என்கிற என்னுடைய ஆலோசனையினால் ஏற்றுக்கொண்ட சட்டங்கள். இந்த மாதிரி என்னால் இந்த ஒத்தைச்சீட்டை வைத்துக்கொண்டு என்ன செய்தேன் என்பது 2001 இன்று வரை அடுக்கடுக்கான மக்களுக்கான பணிகளை செய்திருக்கிறேன். அது அத்தனையும் சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில் தனதாக்கி. இப்ப நீங்க சொன்னீங்களா லாட்டரி தடை சட்டம் வந்து கொண்டு வந்தது உங்களுடைய அறிவுல கொண்டு வந்தேன், அதனுடைய வெளிப்பாடு தானா உங்களை வந்து ஆதவ அர்ஜுன் வந்து எதிர்க்கிறதுக்கானது? அப்படி சில செய்திகளை பார்க்க முடியுது. அதுக்கு பின்புலம் இதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் முயற்சியில் தமிழ்நாட்டில் மீண்டும் லாட்டரி நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார்கள். அதற்கு தடையாக நான் இருந்தேன். அதனால் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய ஐடிவியினுடைய தலைமை பொறுப்பையும் தேர்தல் வியூகத்தையும் அவர் கவனிக்கிறார். அதனால் வாய்ப்பு கிடைக்கின்ற போது தங்களுடைய கருத்தியல் எதிரிகளை, சித்தாந்த எதிரிகளை தாக்குவதற்கோ அல்லது விமர்சனம் செய்வதற்கோ அவர்கள் காத்திருப்பார்கள். அப்படி வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதை செய்வார்கள். அதையெல்லாம் குறித்து நான் கவலைப்படுவேன் அல்ல. இப்ப தமிழர் பண்பாடு, நாகரிகம் சொல்லி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர இந்த சூழல்ல இன்னைக்கு காலகட்டத்தில் கூட சமூக வலைதளங்கள் இவ்வளவு செய்திகள் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு இருக்க இந்த சூழல்ல கூட மத்திய அரசு வந்து கீழடிக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அதோட இது ஒரு நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? வரலாற்று கொண்ட இந்திய தாய்மொழியாக கொண்ட இந்திக்காரர்களால் உங்களுக்கு 5000 ஆண்டு ஆவணப்பூர்வமாக அமெரிக்காவுடைய கார்போன் நிறுவனம் அதை உறுதி செய்து இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தொழில் அறிஞர்கள் அதை உறுதி செய்திருக்கிறார்கள் விஞ்ஞானபூர்வமாக. இதை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ளவில்லை. உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு நிகரான அல்லது அதை விட மேலான நாகரிகம் கீழடி நாகரிகம். அங்கு வந்து தமிழர்கள் வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க, தங்கத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க, இரும்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க, பானை ஓடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு கைவரையுடன் கூடிய வீடுகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் பண்ருட்டி அருகே என்னுடைய தொகுதியில் மருங்கூர் பகுதியில் 5000 ஆண்டுகளாக முன்பாகவே இரும்பை தமிழர்கள் பயன்படுத்தி வாழ்ந்தார்கள் என்கிற வரலாற்று எச்சங்கள் கிடைத்திருக்கிறது.
இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத வெறும் கதைகளையும் புராணங்களையும் கட்டுக்கதைகளையுமே நம்பி வாழ்கின்ற ஒரு கூட்டத்திற்கு வரலாற்று ஆவணங்களுடன் ஒரு இனம் இந்த உலகத்தில் மூத்த இனமாக, மூத்த குடியாக, என் மனித மாந்த இனங்களுக்கெல்லாமே ஒரு தாய்வழி சமூகமாக இருக்கக்கூடிய இனம் தமிழர் என்று சொல்லுகின்ற போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த வரலாற்று உண்மைகள் வெளி சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு அமர்நாத் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். கீழடிக்கான ஒன்றிய அரசுடைய நிதி ஏற்கனவே நிறுத்தப்பட்டது. தற்போது அந்த ஆய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையினுடைய வேண்டுகோளை முற்றுமுழுமாக மறுதளித்து இதை நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்துவோம் என்று வரலாற்றை திரித்து எழுதுகிற கும்பல் இந்த வேலையை செய்கிறது. ஆனால் இந்த நாட்டின் தலைமை அமைச்சர் ஐநாவில் போய் தமிழை பற்றி பேசுகிறார், திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார். ஆனால் இங்கு தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறார். மதுரையில் வந்து இங்கு முருகனுக்கு மாநாடு எடுக்கிறார்கள். டெல்லியில் எம் தமிழர்களுடைய 3 தலைமுறையாக வாழ்கின்ற என் தமிழர்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்குகிறார்கள். ஈழத்தில் மிகப்பெரிய யாழ் பல்கலைக்கழகம் எரிக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு துணை நிற்கிறார்கள். இனப்படுகொலை செய்ததை ஒரு சர்வதேச நீதி விசாரணையின் ஊடாக தண்டிப்பதற்கு முன் வராத இந்திய அரசு. ஆக பேச்சளவில் தமிழர்களை கொண்டாடுவதும் செயலளவில் தமிழர்களை அழிப்பதும், தமிழர்கள் வரலாற்றை அழிப்பதும் அவருடைய கருத்தியல் அல்லது சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள். இதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்ப மதுரையில வந்து முருகர் மாநாடு, நீங்க சொன்ன மாதிரி முருகர் மாநாடு நடக்குது. அது வந்து நம் தமிழ் பண்பாட்டு மேல தொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமா நீங்க பாக்குறீங்களா? ஒவ்வொரு முறையும் பயணிக்கு பாத யாத்திரை போகின்ற மக்கள் மாநாடு போல் தான் செல்கிறார்கள். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் மாநாடு போல் தான் நடைபெறுகிறது. திருத்தணி திருவீதி உலா மாநாடு போல் தான் நடைபெறுகிறது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் இங்கு முருகருடைய தொண்டர்கள் அல்லது முருகரை வழிபடக்கூடியவர்கள், பக்தர்கள் இங்கு கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அதை தனதாக்க வேண்டும், அதை ஓட்டரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடன் நடத்தப்படுகின்ற அந்த சிக்கந்தர் தர்காவையும் தொடர்பு படுத்துறாங்க. அதான் இது வந்து ஒரு இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா காலூன்ற முடியாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. உங்களுக்கு கேரளாவிலேயும் ஒரு குறிப்பிட்ட 1-2 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சத வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. கர்நாடகத்தில் ஏற்கனவே ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. தெலுங்கானாவில் அவங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வளர்ந்துருக்கிறாங்க. ஆந்திராவிலையும் கூட்டணி அரசு வச்சு இன்னைக்கு அங்கே கட்சி வளர்க்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற புரிதொரு எந்த மாநிலத்தை காட்டிலும் தமிழர் நிலம் ஒரு பண்பாட்டுக்குரிய, அதாவது அவர்கள் விரும்புகிற கடவுளை வணங்குவார்கள், போற்றுவார்கள், அது வேறு. அரசியல் என்று வருகின்ற போது பாரதிய ஜனதாவை தூரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய பக்குவமும் பகுத்தறிவும் பெற்ற ஒரு நிலம் தமிழர் நிலம். ஆக இதை உடைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவுடைய கருத்து. அதற்கு அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சிக்கிறார்கள். அந்த 100 ஆண்டுகளிலும் அவர்கள் தோல்வியை தான் சந்தித்து வருகிறார். இப்ப அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அதிமுகவை கைப்பற்ற பாக்குறாங்க. அதிமுகவை சுக்குநூறா உடைச்சு அதனுடைய தொண்டர்கள் அவங்களுக்கானதா பாக்குறாங்க. இப்ப பாமகவில் ஏற்பட்ட விரிசல் இதெல்லாமே வந்து அதுக்கு பின்புலமா RSS இருக்குன்னு சொல்றாங்க. தெரியும், இன்னைக்கு தென் மாவட்டத்தில் ஒரு தமிழ் சமூகமாக இருக்கிற பூர்வகுடி தமிழ் சமூகத்தை சார்ந்தவரை தான் உங்களுக்கு பொன்னாரை தலைவராக நியமித்தார்கள். அப்புறம் தமிழிசை தலைவராக நியமித்தார்கள். கொங்கு மண்டலத்திலே ஒரு குறித்த தமிழ் சமூகத்தை தலைவராக நியமித்தார்கள். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் கடலூரை சேர்ந்த டாக்டர் கிருபாநிதி அவர்களை தலைவராக நியமித்து அந்த மக்களை தனதாக பார்த்தார்கள். ஆனால் இங்கு அது இந்த தமிழர் நிலம் ஒரு பண்பட்ட பக்குவப்பட்ட தந்தை பெரியார், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அயோத்திதாச பண்டிதர், அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர், புலவர் கல்வி பெருமாள், ஐயா ஆணைமுத்து, இப்படி தமிழ் சமூகத்தின் எண்ணற்ற தலைவர்கள், தென் மாவட்டத்தில் ஐயா தேவர் திருமகனார், இது போன்ற ஒவ்வொரு தமிழ் சமூகத்திலையும் பெருந்தலைவர் காமராஜர், அதற்கு முன்பு உங்களுக்கு தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்கள், அது கடவுளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட நாம் வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு உரிமை என்பது வேறு. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், நாம் அனைவரும் தமிழர்கள், நாம் அண்ணம் ஒரு தாய் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் என்கிற ஒரு சரியான புரிதல் இங்கு இருந்துச்சு. அதனால் இவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற தமிழ் சமூகங்களிடையே முரணை உருவாக்கி அதில் பெருத்த சமூகங்களை தன்வசப்படுத்தி RSS மூலமாக கையில் வைத்து கொண்டு இந்த தேர்தல் அரசியலில் தமிழ் சமூகத்திற்குள்ளே மோதலை உருவாக்குகின்ற அந்த சூழ்ச்சியை வலைகளை அவர்கள் பின்னி விடுகிறார். அதுதான் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தமிழ் சமூகம் இந்த அடிப்படை இந்த மண்ணின் தமிழ் நிலத்துக்கும் தாய் நிலத்துக்கும் சொந்தமானவர்களாக இருக்கிற ஒரு சில சமூகங்களை தன்வசப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார்கள்.
ஆனால் தேர்தல் ரீதியாக அவர்கள் வெற்றி காண முடியவில்லை. வெற்றி காண வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு பெரும்பான்மையாக இருக்கிற தமிழர்கள் இந்துக்கள் என்று அவருடைய பார்வையில் இருக்கிற காரணத்தினால் அவர்களை அணிதிரட்டுவதற்குத்தான் இன்றைக்கு சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் பெயர் வைக்கிறார்கள் என்றெல்லாம் கிளப்பி விடுவது, அங்கு வாழ்கின்ற ஒரு தாய் மக்களாக வாழ்கின்ற இஸ்லாமியர்களுக்கும் இந்து மக்களுக்கும் ஒரு கலவரத்தை உண்டு செய்வது, அதனூடாக பெருவாரியான இந்து மக்களை அணிதிரட்டி அரசியல் அறுவடை செய்வது, இது எல்லாம் அவருடைய திட்டமிட்ட செயல்கள். இதையெல்லாம் தமிழ் சமூகம் முறியடிக்க வேண்டும். இதுநாள் வரையில் முறியடித்திருக்கிறது, இனியும் முறியடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆவல். இன்றைக்கு இவர்கள் காலூன்றாமல் இங்கு இருப்பதற்கு காரணமாக இருந்த சமகால தலைவர்கள், இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் ஐயா, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன், இவர்கள் எல்லாம் இதுவரையிலும் இங்கு சமூக நீதி தளத்தில் அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார்கள். அதுல நீங்க சொன்ன மாதிரி திரு கிருஷ்ணசாமி போன்றவர்கள், திரு ஜான் பாண்டியன் போன்றவர்கள், இப்படி தமிழ் சமூகம் திரு பாரிவந்தர் போன்றவர்கள், ஏசிஎஸ், அவர்களெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் வழிநடத்திய தமிழ் சமூகங்கள் இருக்கிறது. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மீனவர்களை கை வைக்க பார்க்குறாங்க, நாடாரில் கை வச்சாங்க, முக்குளத்தூரில் கை வச்சிருக்காங்க, முத்தரையரில் கை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தலித்துகள் கூட பல இயக்கங்கள் கட்சிகளாக இருந்தவர்களில் சிலரை தன்னவசப்படுத்தியிருக்கிறாங்க. ஆக அவருடைய நோக்கம் என்பது சரி, அரசியல் ரீதியாக நம்ம வெல்ல முடியல, அப்போ இங்கே சமூக ரீதியாக சாதி ரீதியாக கட்டுண்டு கிடக்கிற, பிரிந்து கிடக்கிற, சண்டையிட்டுக் கொள்கின்ற, உங்களுக்கு தெரியும் இப்போ தென் மாவட்டங்களில் தேவர் விசஸ் தேவேந்திரர் அல்லது நாடார் விசஸ் தேவேந்திரர், வடக்கே இங்கு வன்னியர் பறையர், உங்களுக்கு கொங்கு மண்டலத்திலே கொங்கு அல்லது அருந்ததியர், இது போன்ற சமூக பிரச்சனைகள் இருக்குல்ல. ஆக இந்த சமூகங்களில் சாதியை பெருமிதம் பேசி கொஞ்சம் அவங்களை எதிர் நிலையில நிக்க வச்சு அவர்களில் ஒரு பகுதியை தன்வசப்படுத்துவது, இதை அவர்கள் இந்திய முழுக்க செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு அரசியல் கட்சிகளையே உடைத்த சட்டமன்ற உறுப்பினர்களையே தனதாக்கி கொண்டு ஆட்சியை நிறுவியவர்கள் பாரதிய ஜனதா. ஆக இங்கு எப்படியாவது பாரதிய ஜனதா என்கிற மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுகின்ற ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் அப்படின்ற ஒரே ஆட்சி மொழி இந்தி என்கிற அதை நிறுவ வேண்டும். அதற்கு இந்தியாவிற்கே அப்படி நிறுவப்படாமல் தடுக்கிற ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்கிறது, தமிழர் நிலம் இருக்கிறது, தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆக இதை உடைத்து சுக்குநூறாக்க வேண்டும் என்பதற்காக இங்கு எந்த விதமான வேலைகளையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது. எல்லா பணியாத அரசியல் இயக்கங்களை, சமூக இயக்கங்களை பணி வைப்பதற்கு வருமான வரித்துறை இருக்கிறது, சிபிஐ என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு இருக்கிறது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய இடி இருக்கிறது. ஆக இது எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இந்திய முழுக்க ஒரு ஒற்றை ஆட்சியை நோக்கி அவர்கள் ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் ஈடுபடல, அதுக்காகத்தான் இந்த பிளவுகள், அந்த மாநாடுகள் கொண்டு செய்கிறார். பாமகவில் ஒரு பெரிய பிளவு போயிட்டே இருக்கு, அது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. திருமாவளவன் அவருக்கு கூட ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, ராமதாஸ் அவர் பின்னாடி போங்க, ராமதாஸ் அவர்கள் ஒரு சமூக நீதிக்காக வந்திருக்கான்னு சொல்லி. நீங்க அவங்களோட பயணிச்ச காலங்களும் உண்டு, அதனால நீங்க என்ன அந்த கட்சிக்கு சொல்ல விரும்புவீங்க? யாருடைய தலைமை இருந்தா இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டு சூழலுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? தற்போது அந்த கட்சியில் அப்பா மகனுக்குள் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனைகளில், இடஒதுக்கீட்டு பிரச்சனைகளில் இந்த கட்சி வலுவாக இருந்து இந்தியாவை, தமிழ்நாட்டை ஆளுகிற அரசிடம் குரலற்ற மக்களின் கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றுத்தருவதற்கு களத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் என் பேர் விருப்பம். மற்றபடி அந்த கட்சியில் நடைபெறுகின்ற உட்கட்சி விவகாரங்களை குறித்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறி வந்த நான் பெரிதாக கருத்து சொல்ல விரும்பவில்லை. தமிழக வாழ்மை கட்சி தமிழ்நாட்டுல என்ன நிலையில இருக்கு? இந்தியாவுக்கான அரசியலை இங்க இருந்து நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? என்ன சூழல்ல நம்மளுடைய தமிழக வாழ்மை கட்சி இருக்கு? சொல்கின்றவர்கள் யார் வேணுமாலும் எப்படி வேணுமாலும் சொல்லலாம். நீங்களே சொன்னீங்க பண்ருட்டினாங்க, அப்புறம் கடலூர்னாங்க, இல்லை நெய்வேலினாங்க, அப்புறம் வடதமிழ்நாடுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்களே சொல்றீங்க. எப்படி ஒரு தொகுதி எங்கேயுமே ஒரு புள்ளியில் தான் தொடங்க முடியும்? நான் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அங்கிருந்து தான் தொடக்கம், நான் மறுக்கவில்லை. கடலூர் அந்த மாவட்டம், அங்கிருந்தான் தொடக்கம். என்எல்சியில் ஒன்றிய அரசு எதிர்த்து சமரசமற்று 40 ஆண்டு காலமாக போராட்ட களத்தில் நிற்கிறேன். அதனால் என்எல்சி குறித்து நெய்வேலியில் தான் கட்சி என்று சொன்னார்கள், தொழிற்சங்கம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்னுடைய முகநூல் பக்கங்களை கவனித்தாலோ அல்லது என்னுடைய கீச்செடி சொல்லக்கூடிய என்னுடைய ட்விட்டர் பக்கங்களை நீங்கள் கவனித்தாலோ தெரியும், ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ நேற்று கடலூரில் கடலூர் மஞ்சளகர் மைதானமே நிரம்பி வழிந்து இருக்கைகள் இல்லாமல் மக்கள் உட்கார்வதற்கு கூட இடம் இல்லாமல் அவ்வளவு பெரிய மக்கள் திரள் கூட்டம்.
அதற்கு முதல் நாள் திருவாரூரிலே கலைஞர் பிறந்த ஊரிலே கம்யூனிஸ்ட் வலுவாக இருக்கிற இடத்திலேயே ஆயிரக்கணக்கானவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தார்கள். அதற்கும் 2 நாட்களுக்கு முன்பாக தேன்கனிக்கோட்டையில் ஒரு இணைப்பு விழா, இப்போ வருகின்ற 6ஆம் தேதி கிருஷ்ணகிரியிலே இணைப்பு விழா, 12ஆம் தேதி சேலம் பள்ளப்பட்டியிலே இணைப்பு விழா, கடந்த மாதம் அதற்கு முந்தின மாதம் கடந்த 1 ஆண்டுகளாகவே ஓய்வில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியில் தொடங்கி இங்கே ஆந்திராவின் எல்லையோரம் என்று சொல்லக்கூடிய திருத்தணி அல்லது கும்மிடிப்பூண்டி வரையிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதாவது அரசியல் புரிந்த அரசியல் தெரிந்த தமிழர் நிலம் யாரால் ஆளப்பட வேண்டும், யாரால் இது இங்கு ஏற்படுகின்ற அநியாய அக்கிரமங்களை தடுத்து நிறுத்த முடியும் என்கிற ஒரு ஆய்ந்து அறிந்து ஒரு விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக தமிழ் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இன்றைக்கு பல்வேறு அரசியல் இயக்கங்கள் அமைப்புகள் இன்றைக்கு ஒரு 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 அமைப்பு இணைவதாக இருக்கலாம், அது ஒரு கட்சி இணைவதாக இருக்கலாம். அது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தான் இணைகிறாங்க. நேற்று காரைக்கால் மக்கள் முன்னணியிலிருந்து, தமிழர் கூட்டமைப்பிலிருந்து, தமிழர் கட்சிகளிலிருந்து, தமிழ் தேசிய கட்சிகளிலிருந்து, தமிழ் தேசிய அரசியல் விடுதலை இயக்கங்கள்லிருந்து, தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து சுமார் ஒரு 10 அரசியல் இயக்கங்கள் அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் ஒவ்வொரு மாதத்தில் 2-3 இணைப்பு விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக இன்றைக்கு வேல்முருகன் பண்ருட்டியில் தொடங்கியிருக்கலாம், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இந்த கட்சி ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கான அரசியல்ல, தேசிய அரசியல்ல உங்களுடைய தாக்கம் என்ன? அதாவது தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்கவே இவர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் போராடிட்டு இருக்காரு, மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு வலு இல்லைன்னு சில பேர் பதிவிடுறதை பார்க்க முடியுது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல? நீங்க செய்த போராட்டங்கள் அப்படி என்ன இருக்கு? என்எல்சி என்பது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அதை எதிர்த்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வெறும் 50,000 10,000 ஏக்கரை கொடுத்து அந்த மக்களை காவல்துறையின் துப்பாக்கி முனையில் நிலத்தை கையகப்படுத்தி பல கோடி ரூபாய் சம்பாதித்த நிறுவனம் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை அந்த மக்களுக்கு கொடுக்க செய்வதும், அந்த மக்களுக்கு வீட்டுக்கு ஒருவர் நிரந்தர வேலை என்பதும், அங்கு பணி செய்கின்ற ஒப்பந்த தொழிலாளர்களை இன்க்ளூசிவ் சொசைட்டியின் மூலமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வரை பணியந்திரம் செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தில் இருந்து, வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு மாற்றாக ஒரு வீடு கட்டி வாழ்வதற்குரிய 3 சென்ட் இடத்துடன் கூடிய வீடு கட்டித்தர வேண்டும் என்பதிலிருந்து, அவர்களுக்கான இடப்பெயர்வுக்கு கால்நடைகளிலிருந்து மரங்களிலிருந்து அவர்கள் வைத்திருக்கிற அத்தனைக்குமான ஒரு தொகையை தந்துவிட்டு தான் என்எல்சி நிர்வாக நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்பதை தொடங்கி என்எல்சிக்கு எனக்குமான கிட்டத்தட்ட ஒரு போர், சந்திக்காத வழக்குகளே இல்லை, தேச விரோத வழக்குகள் என்று பல்வேறு வழக்குகளை இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக களமாடினார் வேல்முருகன் என்பதில் இருந்து, அங்கு கொண்டு வரப்பட்ட துணை இராணுவ படையின் துப்பாக்கிகளை பறிப்போம் என்பதன் அறிவித்ததிலிருந்து, இது எல்லாமே ஒன்றிய அரசுக்கு எதிராகத்தான் என்னுடைய மிகப்பெரிய போராட்டங்கள், மக்கள் திரள் போராட்டங்கள் நடந்தது. இப்போது கூட தமிழ்நாட்டில் இருக்கிற வருமான வரித்துறை அலுவலகத்தில் 1000 பேர் எடுக்கிறாங்கன்னா 1000 பேர் வடநாட்டுக்காரர்கள் எடுக்கிறாங்க. அது பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி பூட்டி அதை ஒரு தமிழக மக்கள் எடுத்து ஒரு பேசு பொருளாக மாற்றி அந்த உரிமைக்காக இன்றும் போராடி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற சிபிஐ அலுவலகம், இங்கே இருக்கிற விமானத்துறை அலுவலகம், திருச்சியினுடைய பெல்லு, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை, சென்னையில் இருக்கிற ஹார்பர் என்று சொல்லக்கூடிய துறைமுகம் என்று எல்லா நிலையிலும், சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை, தென்னகர் ரயில்வேயிலே அப்ரண்டிஸ் பணிகள்லாம் ஒரு காலத்தில் தொடர்ந்து வடவர்கள் மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த நிலையை உடைத்து என்எல்சியினுடைய இங்கே இருக்கிற தென்னக ரயில்வே பொதுமேலாளரோடு ஒப்பந்தம் செய்து, இனி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களைத்தான், தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கிற இளைஞர்களைத்தான் நீங்கள் அந்த சீனியாரிட்டி என்கிற பணிமூப்பு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று ஒப்பந்தம் ஏற்படுத்தியதிலிருந்து என்னால் அடுக்கடுக்காக பட்டியலிட கோ பேக் மோடி திமுக செய்தாங்களா, நீங்க செய்தீங்களா? சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து கோ பேக் மோடி என்கிற அந்த போராட்டத்தை அதே மூத்த பத்திரிகையாளர்களை கொண்டு இந்த கருப்பு பலூன்களை பறக்க விட்டு, இந்த நாட்டுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்திலிருந்து தரவழி மார்க்கமாக சென்னை ஐஐடி 3 கிலோமீட்டர் தூரம் வரை கூட தரவழி மார்க்கமாக செல்ல முடியாமல் தடுத்து நிறுத்தி கோ பேக் மோடி என்கிற அந்த ஹேஷ்டேக்கை இந்திய அளவில் ட்ரெண்டிங் செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த தரைவழி போராட்டத்தில் என்னோட ஐயா பல நெடுமாறன் அவர்களும் எத்தனையோ தமிழ் தேசிய அமைப்புகள் இயக்கங்களும் கைகோர்த்து நின்றார்கள். அதுபோன்று ஒன்றிய அரசனுடைய துணையோடு கிரிக்கெட் வாரியம் நடத்தி கிரிக்கெட் போட்டி ஈழத்தில் என் மக்களை கொண்டு குவித்த சிங்கள வீரர்களை நான் விளையாட அனுமதிக்க மாட்டேன் ஐபிஎல் என்கிற போராட்டத்தில் நான் பாம்பை விட்டு போராடுவேன் என்று சொன்னேன். அப்போது தலைவராக இருந்த தமிழிசை அவர்கள் நான் கீரியை
கிரவுண்டில் இறக்குவேன் என்று சொன்னதெல்லாம் நாடறிந்த உண்மை. 10,000 காவல்துறையினுடைய பாதுகாப்பை மீறி அந்த IPL கேட்டை இழுத்து பூட்டிய வரலாறு இன்னும் பத்திரிகை செய்தி ஊடகங்களில் காட்சியாக இருக்கிறது. ஆக எங்களுடைய போராட்டம் என்பது சர்வ வல்லமை படைத்த இந்திய ஒன்றிய அரசின் ஆதிக்க அதிபயங்கர சட்டங்களையும் திட்டங்களையும் எதிர்த்து இன்றைக்கு பரந்தூர் உள்ளிட்ட 15 கிராமமும் 25 ஆறு ஏரி குளங்களையும் பாழாக்குற அந்த திட்டத்தை 5000 போலீஸு, 5 SP, 2 DIG, ஒரு IG இத்தனையுடைய தடைகளையும் மீறி களத்துக்கு சென்று ஆதரித்தவன். இப்படி எனக்கென்று என்னை பற்றி ஹைட்ரோ கார்பன் மீட்டருக்கு இன்றைக்கும் டெல்டா மாவட்டத்தில் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி இறங்குகிறேன். ஏன் நம்முடைய லண்டன் பிபிசியினுடைய ரெக்கார்ட் பிரேக்காக இருக்கிறது. சுங்கச்சாவடி எதிர்த்து நான் நடத்திய மிகப்பெரிய போராட்டம். அது அந்த நேர்காணல் இதுவரையிலும் இந்தியாவில் அவ்வளவு பேசுபொருளாக மாறவில்லை. அதுதான் அது அந்த ரெக்கார்டு யாருமே உடைக்கலை என்று கூட என்னுடைய நண்பர். நான் இங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சுங்கந்த எழுத்த சோழன், நீங்க டோல் பூத்தை அடிச்சேன்னு சொல்லி சொல்றீங்க. நான் சொல்லல, டோல் கேட் அடிச்சாங்கன்னு சொல்லி உங்க மேல செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். ஆனா அதே டோல் பூத்துல பணியமர்த்தியும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவரால் தான் நாங்க பிழைக்கணும் 50 பேர் இன்னைக்கு பணியமர்த்திருக்கோம்னு சொல்லி டோல் பூத்ல வந்து சொல்றாங்களே, அது எப்படி? இல்லை, நான் பணி அமர்த்தல. அவங்க உங்களுக்கு தெரியும், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சுங்கச்சாவடிகளிலையும் வட இந்தியர்களை கொண்டு வந்து வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படி கடலூர் டு விருத்தாச்சலம் ஒரு சுங்கச்சாவடியில அங்க கொண்டு வந்து வட இந்தியர்களை அமர்த்த போது என்னுடைய சொந்த மாவட்டம், அங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த மக்களுடைய நிலத்தை நீங்கள் கையகப்படுத்தி சுங்கம் அமைத்திருக்கிறீர்களோ, சாலைகளை விரிவாக்கம் செய்திருக்கிறீர்களோ, யார்கள் வீடுகள் இடி தரமட்டமாக்கினார்களோ அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உரிமை போராட்டத்தின் ஊடாக அந்த பகுதி இளைஞர்கள் அங்கே பணி செய்கிறார். இந்த பெரியார் சொல்லுவாரு, அந்த பாணி சொல்லுமா, அவன் அடிக்கும் பொழுது யாரு குறைவா இருக்கணும் அவனுக்கு நான் ஆதரி பண்ற மாதிரி. இப்போ டோல் பூத் வருது, அதை நான் எதிர்க்கிறேன், ஆனா அங்க வேலை அமர்த்து என்னுடைய ஆளா இருக்கணும். அந்த டோல்கேட்டுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கலாம், அங்கு நடக்கின்ற முறைகேடுகளை களைய சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு என்று வருகின்ற போது அதையும் இந்திக்காரனுக்கு தாரை வாத்துட்டு நம்ம வெளியே நிற்பதை விட அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு, அவருடைய விவசாய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு மாற்று வழி இல்லாத போது அந்த மண்ணின் மக்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தில் வேலைக்கு அமர்த்தணும் என்று சொல்லி முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற 72 சுங்கச்சாவடிகளில் வட இந்தியர்கள் இல்லாத ஒரே சுங்கச்சாவடி தான் நீங்கள் சொன்ன கடலூர் விருத்தாச்சலம் சாலையில் இருக்கிற தமிழர்களை கொண்டு இயங்கப்படுகிற சுங்கச்சாவடி. அதில் ஒருவர் கூட என் கட்சி உறுப்பினர் அல்ல, என் கட்சியின் ஆதரவாளர்களாக இருக்கலாம். அவர்கள் அப்பகுதி மண்ணின் பூர்வகுடி மக்கள் வீடு நிலங்கள் அந்த சாலை விரிவாக்கத்துக்கு தந்தவர்கள் அல்லது NLCக்காக தந்தவர்கள். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.